வெல்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து நம்ம நிறையவே கற்றுட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான மாஸ்டர் கிளாஸ் தான். இதில் எந்த சார்ஜஸும் உங்களுக்கு வந்து கிடையாது. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸில் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வந்து முதல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம். தென் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தோம். அப்புறம் கேண்டில் ஸ்டிக் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சார்ட் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 விஷயம்தான் தெரிய வரும். அதில் முதல்ல வந்து என்ன தெரிய வரும்னா ரிவர்சல். ஸோ ரிவர்சல் என்னென்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து சார்ட் வந்து வேறு டைரெக்ஷனில் போயிடும். உதாரணத்துக்கு இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி டவுன் ட்ரெண்டில் போயிடும் தான் இது சொல்ல வரும். இப்போ ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது வந்து கண்டினியூஷன். ஸோ கண்டினியூஷன் எப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னா இதே டைரெக்ஷனில் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரல் பேட்டர்ன்ஸ். ஸோ நியூட்ரல் என்னென்னா இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட் வந்து இப்படி போகுது, இதை வந்து ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ணும் போது இல்லை பிரேக் டவுன் பண்ணும் போது அந்த சைடில் வந்து மார்க்கெட் ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு இது வந்து சொல்லும். ஸோ இந்த 3 பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளேயே வந்து இந்த 3 பற்றியும் 3 சார்ட் பேட்டர்ன்ஸுமே வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்னில் வந்து எது ரிப்பீட்டடாக நிறைய ஃபார்ம் ஆகுது ப்ளஸ் எதோட அக்யூரேசி வந்து நிறைய இருக்கோ அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய சார்ட் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த நிறைய சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் டீட்டெயிலாக இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் பற்றியே ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் சார்ட் பேட்டர்ன்ஸோட டிஃப்ரெண்ட்டான சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி 3 கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து சொன்னோம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரிவர்சல் பேட்டர்னில் இருக்கிறதுலையே அதாவது கிளாஸ் சி பேட்டர்ன் இது வந்து டபுள் டாப்ன்றது இது வந்து உங்களுக்கு சார்ட்டில் அடிக்கடி ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ எந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் நம்ம அதில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நம்ம கேண்டில்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து இல்லாமல் ஒரு கேண்டில் 2 கேண்டில் இந்தமாரி ஒரு செட் ஆஃப் கேண்டில்ஸ் ஒரு 20-30 கேண்டில்ஸ் சேர்ந்தா மாரி இருக்கிறது தான் இந்த சார்ட் பேட்டர்ன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் அகெயின் நமக்கு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட சைக்காலஜி வந்து தெரியுது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்துட்டோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதை வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்வன்ஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து முன்னாடி எடுத்துருக்கிற வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா ஐ பட்டனில் இதோட பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் அங்கே போயிட்டு வீடியோ நம்பர் 1லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவுமே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப்பில் தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ரெண்டாவது இதுக்கு நீங்கள் உங்கள் டைமையே கொடுத்து நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போவே பார்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து டபுள் டாப் பேட்டர்ன் பற்றி தான் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழேருந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியுது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து வந்து செல்லர்ஸ் வந்து கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இது எங்கே வரைக்கும் கீழே விழுந்திருக்கோ இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இது இங்கேருந்து மேலே போயிட்டே இருக்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது நமக்கு இங்கே வந்த இதே ரெசிஸ்டன்ஸில் திரும்ப மார்க்கெட் இங்கே போயிட்டு அங்கேருந்து எப்போ திரும்ப கீழே விழுதோ அதுவும் நம்ம சப்போர்ட்டை எப்போ இந்த இடத்துல உடைக்குதோ நம்ம என்ன சொல்லுவோம், இதை பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ எப்போ இந்த இடம் வந்து நமக்கு உடையுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். இதை வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன், என்னென்னா ப்ரைஸ் வந்து எப்பயுமே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரும். இது ஏன் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது, இப்போ நம்ம இதோட சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
சே நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு 90 ரூபீஸ் வந்து இருந்துச்சுன்னு வைங்க. 90லேருந்து இங்கே மேலே ரெசிஸ்டன்ஸ் போச்சு. இங்கே வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு 1110 வந்து இருந்துச்சு, அதாவது 110 வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே 110லேருந்து ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே விழுந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ 100 ரூபாயிலேருந்து அகெயின் இது வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிச்சு. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நம்ம திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் போன அப்புறம் அப்போ இங்கே சப்போர்ட் எடுக்குது, இங்கே நம்ம வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க. மார்க்கெட் என்ன பண்ணுது, சடனாக இங்கேருந்து இங்கே லெட்ஸே இங்கே ஒரு 95க்கு வந்துடுச்சு. அப்போது நிறைய பையர்ஸ் 100 ரூபீஸ்க்கு வாங்கணும்னு வெயிட் பண்ணின்னு இருந்தவங்க இப்போ 95ல் வந்துடுச்சுடான்னு சொல்லிட்டு சடனாக வந்து வாங்கிடுவாங்க. ஸோ 95ல் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இங்கே நிறைய பையர்ஸ் இருக்கிறதால மேலே போகுது. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ஆனது என்ன, இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஆல்ரெடி இங்கே 90ல் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த சப்போர்ட்டை வந்து உடைச்சிடுச்சு, இன்னமும் கீழே வந்துடுச்சு, இப்போ இன்னும் கீழே வரோன்னு சொல்லிட்டு பயத்தில் என்ன பண்ணுவாங்க, சரி 90க்கு வாங்கியாச்சு, கொஞ்சம் மேலே போன உடனேயாச்சும் எக்ஸிட் பண்ணிடலாமேன்னு இந்த இடத்துல அவங்களாம் எக்ஸிட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிட் பண்ணவே என்ன ஆகும், பையர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து இங்கே ஆக்டிவ் ஆன உடனே மார்க்கெட் அதோட டவுன் ட்ரெண்ட் ஆக்சுவல் மூமெண்ட்க்கு வந்துடுது. ஸோ இதுதான் இது பின்னாடி இருக்கிற சைக்காலஜி. ஸோ இது இருந்திருக்கலாம், இது முன்னாடி லெட்ஸே இது வந்து ஒரு 80 ரூபீஸ்லேயே இருந்துச்சு. ஸோ 80 ரூபீஸ்லேருந்து இங்கே வாங்கினவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இங்கே போனோடனே ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதேமாரி அகெயின் திரும்ப இது சப்போர்ட்க்கு வந்துட்டு திரும்ப இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகும்போது அகெயின் வந்து ப்ராஃபிட் புக் வந்து பண்ணாங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வந்த உடனே சில பையர்ஸ்லாம் வந்து இது மேல் நோக்கி தானே போகுது ஸ்டார்டிங்லேருந்தே, ஸோ மேலே தான் போவோன்னு இங்கேருந்து பை பண்ணவே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து மேலே போச்சு. அகெயின் இங்கே வந்து ஆல்ரெடி வாங்கினவங்களாம் சரி இதுக்கப்புறம் கீழே தான் போகுது, இன்னும் இது மேலே போகாதுன்னு சொல்லிட்டு செல்லர்ஸாக மாறி இங்கே செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ இந்த முக்கியமான சார்ட் பேட்டர்ன் இது. இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த டபுள் டாப்க்கு பதிலாக ட்ரிபிள் டாப் கூட வந்து ஃபார்ம் ஆகலாம். ட்ரிபிள் டாப் கூட வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டில் நிறைய பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த டபுள் டாப்பில் ஃபார்ம் ஆகும்போது இங்கே பாயிண்ட் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நமக்கு வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த இடம். இந்த ரெண்டாவதாக எடுக்குது இல்லை ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல வந்து நமக்கு வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இதோட அக்யூரசி வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியுது இல்லையா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், இதே டார்கெட் வந்து நமக்கு இங்கேயும் வந்து ஃபார்ம் ஆகிறது தெரியும் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னா இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் சேம் இங்கே வந்து நமக்கு டார்கெட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு, இந்த ரேஞ்சோட பாயிண்ட்ஸ் வந்து சேம் நமக்கு இங்கே பிரேக் அவுட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். இப்போது இது வந்து நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட் பார்க்குறோம், அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறோம், அவ்வளோ இண்டிகேட்டர் வந்து போட்டுடுறோம், அதாவது சார்ட்டே வந்து ஒரு கிச்சடி மாரி ஆகிடும். சார்ட்டில் ஆக்சுவலாக இருக்கிற கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிறது, சார்ட் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, இது எதுவுமே தெரியாது. ஒன்லி இண்டிகேட்டர்ஸ் மட்டும் தான் தெரியும். ஏதாவது இஎம்ஏ ஒன்று போட்டுடுவாங்க, அது லைன் இப்படி போயின்னு இருக்கும், அதுக்கப்புறம் விவேப் ஒன்று போட்டுடுவாங்க, அது இப்படி போயின்னு இருக்கும், சூப்பர் ட்ரெண்ட் போட்டுடுவாங்க, அது இப்படி போயின்னு இருக்கும். ஸோ இவ்வளோத்தரம் சார்ட் பேட்டர்ன்ஸில் இவ்வளோத்தரம் லைன்ஸ் போட்டு இண்டிகேட்டர்ஸ் போட்டு ஃபார்ம் பண்ணிட்டா அதுவே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ சார்ட்டில் வந்து எப்பயுமே மேக்ஸிமம் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோவே போதுமான இண்டிகேட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போச்சு, தென் மேலே போயிட்டு இங்கே வந்து முதல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சா, அதுக்கப்புறம் இங்கேருந்து கீழே வந்துச்சு, கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்திருக்கு, இதை வந்து நம்ம நெக்லைன்னு கூட சொல்லுவோம். தென் அகெயின் இங்கேருந்து மேலே போயிட்டு அதே ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திரும்ப செகண்ட் டைம் ரிஜெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ
பிரேக் பண்ண உடனே என்ன ஆகுது, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுது. இப்போ நீங்கள் இதில் டார்கெட் எவ்வளோ எடுப்பீங்கன்னா இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தான் நம்ம கீழே வந்து நமக்கு தேவையான டார்கெட், அதாவது எக்ஸ்பெக்டட் டார்கெட்டை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே பிரேக் ஆகும்போது நமக்கு வால்யூமும் வந்து நிறைய வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து அந்த மொமெண்டமோடு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும், இப்போ நீங்கள் இது வந்து லெட்ஸே ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ நம்ம எஸ்எல் எவ்வளோ எடுப்போம், எஸ்எல் வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் இவ்வளோ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் நமக்கு என்ன டைரெக்ஷனில் போவோம்னு சொல்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் 100% வந்து போயிடாது. ஸோ இன்கேஸ் அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணோன்னா நமக்கு 1:2லேருந்து 1:3க்குள்ளே நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து செட் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டபுள் டாப் பண்ணும்போது மினிமம் 1:2 ஆச்சும் நம்ம எடுக்கணும். இல்லைனா 1:3 வரைக்கும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ எப்பயுமே 1:3 நீங்கள் எடுக்க பழக்கினீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஒரு லாஸ் ஆச்சுன்னா கூட, ஒரு ப்ராஃபிட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக இன்னும் காமிக்கும். இப்போ லெட்ஸே உதாரணத்துக்கு இங்கே வந்து இதை வந்து ஒரு ஹேமர்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது வந்து சப்போர்ட் ஏரியா, ஸோ இதை இங்கே உடச்சிடுச்சு, ஸோ இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஆனால் ஆல்வேஸ் கேண்டலோட க்ளோசிங்க்கு நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம கேண்டில் க்ளோசிங்க்கு வெயிட் பண்ணி அது எந்த மாதிரியான கேண்டல்னு சொல்லிட்டு பார்க்கணும். லெட்ஸே இந்த ஃபுல் சார்ட் பேட்டர்னும் நீங்கள் வந்து மறந்துட்டு நம்ம வந்து போன கிளாஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இது வந்து நமக்கு ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸ், இது வந்து நமக்கு டோஜி. ஸோ இதை நம்பி நீங்கள் வந்து இங்கே ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிடுச்சு, இங்கே ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிடுச்சு, இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கின்னு இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னு வைங்க. நீங்கள் எஸ்எல் எங்கே வைப்பீங்க, எஸ்எல் வந்து இங்கே வைப்பீங்க. இதை தாண்டி இந்த கேண்டில் இங்கே போகும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம். இப்போ இதை தாண்டி போயிருக்கு, எவ்வளோ தூரம் இது வரைக்கும் தான் போயிருக்கு. அகெயின் இங்கேருந்து திரும்ப கீழே வந்துடுச்சு, நமக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன், ஆல்வேஸ் ஒரு சார்ட் பேட்டர்ன் இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தென் எ சிங்கிள் கேண்டில் ஸ்டிக். ஸோ ஒரே ஒரு கேண்டில் வந்து அதை பார்க்குறத விட ஒரு சார்ட் பேட்டர்ன் இது முன்னாடி என்ன பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்குறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேண்டில்ஸ்க்கு வரணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஹேமர் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஆனால் ஹேமருக்கான வேலை வந்து அது பண்ணலைன்னு நினைப்பீங்க. ஆனால் அதோட வேலையை பண்ணிடுச்சு. எங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் டாப் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் கீழே உடச்சி ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் இது கீழே போயிடுச்சு. ஸோ இந்தமாரி நீங்கள் சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சார்ட்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கூட நம்ம இன்னொரு கான்செப்டை பார்க்கணும். இப்போ என்னென்னா, அதாவது இங்கே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும், வால்யூம் வந்து பார்க்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தா மாதிரி லெட்ஸே இங்கே வந்து ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஹேமர் ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம தான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தோமே, இது வந்து பாட்டம்லேயும் இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் மேலே போச்சு தான், ஹேமர் வந்து அதோட வேலை செஞ்சது தான். ஆனால் நீங்களாம் வந்து இதில் மாட்ட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்துருந்தாலும் இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் பார்க்குறதுல என்ன கிளியராக தெரியுது, அதாவது இந்த சார்ட் பேட்டர்ன் தான் கேண்டில் ஸ்டிக்கோட பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பெரிய சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய பிக்கர் டைம் ஃப்ரேம்க்கான ஒரு டேட்டா வந்து கிடைக்குது. அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்னென்ன ஆக்ஷன் இந்த இடத்துல எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தரணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக சொல்கிறேன். அதுக்குன்னு நம்ம இப்படி நினைக்கக்கூடாது கேண்டில் ஸ்டிக் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலையா என்ன, போயிருக்கு தான். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெட்ஸே இது ஒரு ஹேமராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகலையா என்ன, போயிருக்கு தான். ஆனாலும் நம்ம ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்க்கு மோர் அக்யூரேட் ரிசல்ட்ஸ்க்கு ஒரு பெரிய
டைம் ஃப்ரேம்க்கு சார்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ நம்ம அடுத்த கான்செப்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது டபுள் பாட்டம். அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா டபுள் டாப், அதோட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான பேட்டர்ன் தான் இது டபுள் பாட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் மேலே போச்சு. தென் இங்கே போயிட்டு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆச்சு. இந்த வந்து நம்ம நெக்லைன்னு சொல்லுவோம். அகெயின் திரும்ப ரெண்டாவது வாட்டி திரும்ப சப்போர்ட் எடுத்துச்சு. இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் வந்து கிடச்சிடுச்சு. பிரேக் அவுட் எடுத்துகிட்டு என்ன ஆச்சு, திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுச்சு அண்ட் அகெயின் மார்க்கெட் அதோட டைரெக்ஷனில் போச்சு. ஸோ இங்கேயும் நம்ம வால்யூம் வந்து நம்ம பிரேக் அவுட்டில் வந்து பார்க்கணும். அதேமாரி இது எவ்வளோ தூரம் போகும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கணுன்னா, எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சை கொண்டு போயிட்டு அப்படியே நீங்கள் இங்கே வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு இங்கே வந்து டார்கெட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வரைக்கும் தான் மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட் ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். அதேமாரி இங்கே நமக்கு இந்த ரீடெஸ்ட் வந்து வந்திருக்குல்ல, இந்த ரீடெஸ்ட் வந்து எல்லா வாட்டியும் வரணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கிடையாது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் இப்படியே கூட இங்கேருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து வால்யூம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போது சார்ட்டில் வந்து எப்படி இது வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இங்கே மார்க்கெட் வந்து கொஞ்சம் இங்கேருந்து கீழே வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து நம்ம இந்த நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த லைன் வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. லெட்ஸே இந்த லைன் வந்து நீங்கள் பாட்டமாக மார்க் பண்ணிக்கினீங்க. இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைனோட இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் லைன் வந்து கிடையாது, அது வந்து ஒரு ஜோன் மாரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ லெட்ஸே நீங்கள் இங்கே வந்து ஒரு லைன் போட்டிங்க, என்னடா டபுள் பாட்டம்னு சொல்கிறாங்க, மார்க்கெட் இன்னும் நம்ம சப்போர்ட்டுக்கே இன்னும் வரலையே, அங்கேருந்தே போயிடுச்சுன்னா, இப்போது இந்த ஜோனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை கூட வச்சுக்கலாம். அதேமாரி இங்கே மேலே போகும்போது இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நெக்லைன் வந்து நமக்கு கிடைக்குது, இதையும் ஒரு ஜோன் மாரி எடுத்துக்கணும். இப்போ அகெயின் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு நம்ம பேட்டர்ன் படி நல்ல மூமெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, இங்கே பிரேக் அவுட் ஆச்சு தான், ஆன உடனே அகெயின் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பார்க்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தான் நம்ம மேலேயும் வந்து டார்கெட்டாக வந்து எடுத்துப்போம். அதேமாரி இது கூடயே இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம வால்யூம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஏன்னா வால்யூம் இல்லாமல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்டும் ஆகும், அதில் ஈஸியாக வந்து ட்ராப்பும் ஆகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர். ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் ரொம்பவே அதிகமாக ஃபார்ம் ஆகிறத நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். அடிக்கடி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு சார்ட்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா இங்கேருந்து அகைன் மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஸோ மார்க்கெட் திரும்பிட்டு இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதால் மார்க்கெட் என்ன ஆச்சு, அகெயின் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ஒரு R2ல் வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து நம்ம திரும்புது. ஸோ திரும்பிட்டு நிறைய டைம் என்ன ஆகும்னா, இது கண்டினியூஷனாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து திரும்பிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இங்கேருந்து மேலே தான் போவோம். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி ஆகலை. என்ன ஆச்சு, அகெயின் இந்த பழைய சப்போர்ட்டுக்கே வந்துடுச்சு. ஸோ பழைய சப்போர்ட்கே வந்த பிறகு என்ன பண்ணுது மார்க்கெட், திரும்ப இங்கே இதே ரெசிஸ்டன்ஸ்க்கு போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நமக்கு ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் நம்பர் 1ல் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ஷேப்பே பார்த்திங்கன்னா நம்ம தலை இருக்குல்ல, தலை இப்படி ஏறின மாதிரியும் 2 சைடு ஷோல்டர் இருக்க மாதிரியும் அதே ஃபார்மேட்டில் தான் இது பார்த்திங்கன்னா இங்கே முதல்ல மேலே ஏறிச்சு ஷோல்டர் மாரி, தென் இங்கே வந்து தலை மாரி இங்கே தலை மாரி ஃபார்ம் ஆகிருக்கு, தென் அகெயின் ஷோல்டர் மாரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை எப்போ பிரேக் பண்ணுதோ இந்த சப்போர்ட்டுன்றது என்னவாக மாறிடும்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸாக மாறின பிறகு என்ன ஆகுது, மார்க்கெட் அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு திரும்ப வருது. ரீடெஸ்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த பாயிண்டில் தான் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் மேலே கீழே வந்து இந்தமாரி வந்துட்டு கூட நமக்கு கிடைக்கலாம். ஸோ இங்கே நம்ம
டார்கெட் அண்ட் ப்ராஃபிட் வந்து எப்படி நம்ம வைக்கணும்னா, நமக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து நெக்லைன்னு வச்சுக்கோங்க. நெக்லைன்லேருந்து இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு அந்த ரேஞ்ச். ஸோ இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் டார்கெட்டாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஆல்ரெடி பார்த்தா மாதிரி 1:3 வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. மினிமம் 1:2 ஆச்சும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ இதை வந்து நம்ம சார்ட்டில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இது வந்து நமக்கு கிளியராக தான் தெரியுது. என்ன தெரியுது, அதாவது நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லையா, எல்லா சார்ட் பேட்டர்னுமே வந்து எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஃபார்ம் ஆகும். நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். எப்போ கற்றுக்க முடியும், நம்ம சார்ட்டை ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கும் போது தான் நமக்கு அது வந்து அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு நமக்கு. ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்துச்சு. ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு எங்கே போச்சு, இந்த ஜோன் வரைக்கும் தான் போச்சு. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேலே மூவ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேலே இந்த லெவல் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் நமக்கு ஹெட் மாரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு அகெயின் இது வந்து கீழே வருது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே தான் சப்போர்ட் இருக்குது, இது பிரேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஜோனாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கணுன்னா அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகுது. ஆனால் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் R2ன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக முடியல. பட் இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து போக முடிஞ்சுது. பட் இங்கே போயிட்டு இங்கேருந்து என்ன ஆகுது, அகெயின் வந்து இதை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணும் போது நம்ம இதில் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா மாதிரி டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தான் நம்ம கீழே வந்து டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடயே இந்த இடத்துல பிரேக் ஆகும் போது நமக்கு வால்யூமும் வந்து பார்க்கணும். வால்யூம் நிறைய நமக்கு இன்க்ரீஸாக இருந்த போது தெரிஞ்சுதுன்னா நமக்கு இந்த பேட்டர்னில் நல்ல ஒரு அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதுலேயே இன்னொரு விஷயமும் பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போச்சு, இங்கே போன உடனே இங்கே கீழே வந்துட்டு திரும்ப இங்கே தான் போச்சு. ஸோ இந்த ரேஞ்சையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிருக்கு, ஒரு டபுள் டாப்பும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபுள் டாப் பார்க்கும் போது நம்ம இங்கே டார்கெட் என்ன எடுப்போம், இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்ம கீழே டார்கெட் போயிருக்கோம். இது போயிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் எல்லா விதமான பேட்டர்ன்ஸும் ஒர்க் ஆகும். ஆனால் லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்க்குற பேட்டர்ன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த பேட்டர்ன் வந்து பார்க்குறோம். அடுத்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ என்ன பார்த்தோம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்தோம். இப்போ அதோட ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது அப்படியே நம்ம தலைக்கீழே நடக்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ சப்போர்ட் ஜோன் வந்து இங்கே ஃபார்ம் ஆச்சு. அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. என்னாச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்து S2வில் போயிட்டு அகெயின் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த நெக்லைன் மாரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே மார்க்கெட் போயிட்டு அகெயின் இங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் ஆல்ரெடி இங்கே ஒரு சப்போர்ட் இருந்துச்சுல்ல, இந்த சப்போர்ட்டில் தென் அகெயின் மார்க்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு இது திரும்ப மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போகிறதும் இல்லாமல் ரீடெஸ்ட் எடுத்து இன்னமும் சூப்பராக வந்து மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் என்ன எடுப்போம், இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சை தான் நம்ம அப்சைடு வந்து ஒரு டார்கெட்டாக வந்து எடுத்துகிட்டு போனோம். அதேமாரி இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே வந்து ரீடெஸ்ட் வந்து வருது. ஏன் ரீடெஸ்ட் வருது, மார்க்கெட் இப்படியே போகும்போது பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் இந்த இடம்லாம் பை பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக காசு கொடுத்துடுமா, இல்லை, அது என்ன பண்ணும், இங்கே கீழே வர நிறைய பேர் பேனிக் ஆகிடுவாங்க. பேனிக் ஆகிட்டு எக்ஸிட் ஆன உடனே அகெயின் திரும்ப இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ட்ரி போட்டு திரும்ப மார்க்கெட் மேலே தூக்கின்னு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஆக்சுவல் சார்ட்லவும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள்,
சார்ட்டில் நமக்கு என்ன தெரியுது? அதாவது இப்போ நம்ம பார்த்தது ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு இந்த மாரி இருக்குன்னு வைங்க. இருங்க கொஞ்சம் பிளாக் கலர் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாரி இதுதான் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா இதேமாரி வந்து நமக்கு சார்ட்டில் வந்து கிடைக்காது. ஒரு சில சமயம் இந்த மாரி வந்து கிடைக்கும். இந்த மாரி வந்து கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் மேலே இந்த பிரேக் அவுட் ஏரியா வந்து கொஞ்சம் இந்த மாரி இருக்கும். இப்போ அந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள். முதல்ல என்ன ஆச்சு? மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்துகிட்டு எங்கே போச்சு? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்தது இங்கேருந்து இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எங்கே வந்துச்சு? திரும்ப இன்னும் கீழே வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு செகண்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இங்கேருந்து மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லைன் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம இந்த நெக்லைனை இந்த மாரி ட்ராப் பண்ண பழகிக்கணும். இந்த மாரி ட்ராப் பண்ணிக்கினீங்கன்னா பாருங்கள், நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ நம்ம வந்து இந்த நெக்லைன் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. எதை பேஸ் பண்ணினா இந்த ஹை ப்ளஸ் இந்த ஐ ப்ளஸ் இந்த ஐயை ஜாயின் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டோம். மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இப்படி கீழே வந்துச்சு. தென் அகைன் இங்கேருந்து மேலே போச்சு. தென் அகைன் இங்கேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுல, இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போய் இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு வால்யூம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். இங்கே போயிட்டோம் என்ன ஆகுது பாருங்கள், திரும்ப ரீடெஸ்ட்க்கு வருது. ரீடெஸ்ட் வந்து இங்கே ஒரு அழகான ஹேமர் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். சரி, இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்னா புல்லிஷ் ரெக்டாங்கிள். இதெல்லாமே வந்து நம்ம ரெண்டாவது பார்த்த கண்டினியூஷன் பேட்டர்ன். நமக்கு நார்மலாகவே தெரியும் மார்க்கெட்டில் வந்து 3 ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், இன்னொன்று சைட்வேஸ். இப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா ப்ரைஸ் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம பார்த்த மாதிரி அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே விழுந்ததால் இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இங்கேருந்து மேலே போனதால் இதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூஸாக ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ரேடாக ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைஸ் இந்தமாரி ஒரே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவுலையே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவும் இது அப் ட்ரெண்டில் இருக்கிறதால இதை வந்து புல்லிஷ் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போயும் என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. என்னன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்காக மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்குள்ளே என்டர் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த ரெக்டாங்கிளை மேல் சைடு பிரேக் பண்ணிடுச்சு. ஆல்ரெடி இது அப் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இங்கேயும் இது அப் சைடு தான் பிரேக் பண்ணுச்சு. அதனால் இதை நம்ம புல்லிஷ் ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ப்ரைஸ் லைட்டாக ரீடெஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு தென் அகெயின் வந்து மேலே ஷூட் அப் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ, லெட்ஸே இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்குதுல்ல, இந்த கலர் வேணாம், இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுல்ல, இந்த டிஃப்ரென்ஸே தான் நமக்கு அப்சைடு வந்து டார்கெட்டாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த புல்லிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. எப்படி? இங்கே பாருங்கள், ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு, ஹையர் லோ ஃபார்ம் ஆச்சு. தென் இது அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கே ஒரு ஹையர் ஹை, தென் இது வந்து இந்த லோவோட மேலே இருக்க ஹையர் லோ. ஸோ இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. சடனாக இங்கே வந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. இந்த இடத்துலேருந்து திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுச்சோ அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அகெயின் அதோட டைரெக்ஷனில் போயிடுச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாரி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அந்த இடத்துல மேலே போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நிறைய பேர் இங்கே வந்து என்ட்ரி எடுத்துப்பீங்க. இப்போ லெட்ஸே ஒரு ஹேமர் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? கேண்டில் ஸ்டிக்ஸில் ஹேமர் வந்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம்?
ஹேமருக்கு மேலே எப்போ மார்க்கெட் போதோ என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைப்போம். ஸோ அந்தமாரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் பண்ணுறதை இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் இந்தமாரி பண்ணக்கூடாதுன்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் த பேட்டர்ன் இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இது வந்து அப்படியே நமக்கு அப்சைடும் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து இப்படி போகல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே கீழெல்லாம் வந்துட்டு இந்தமாரி வந்து போவோம். ஸோ அந்தமாரி போகும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து லெட்ஸே இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னோட 50% ஆர் லைக் நீங்கள் வந்து 1:2னா 50% எடுத்துக்கலாம். 1:3னா உங்களுக்கு இதோட டார்கெட் வந்து லெட்ஸே 90 பாயிண்ட்ஸ்னால் நீங்கள் ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு எஸ்எல் எடுத்துக்கினீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இங்கே எஸ்எல் வந்துடும். மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து மேலே போய் டார்கெட்டும் கொடுத்துடும். அதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் இந்த மாதிரி மேலே லெட்ஸே நீங்கள் ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வந்து வச்சிட்டிங்க, மார்க்கெட் வந்து இங்கே மேலே போயிடுச்சு, மேலே எங்கே போயிடுச்சு, ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்சைட் போயிடுச்சு. நீங்கள் இந்த எஸ்எல் எடுத்துன்னு வந்து அட் காஸ்ட்டில் வந்து வச்சுன்னு முடிச்சிடணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சடனாக ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது, டக்குன்னு வந்து மார்க்கெட்டில் பெரிய ரிவர்சல் மூமெண்ட்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ன்றது 0 ஆகிடும். அதே டார்கெட் வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களுக்கு கேப்சரும் ஆகிடும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் கோ ஃபார் த ரிசல்ட்னு உக்காந்துட்டு ஒன்ஸ் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா தான் வெளில வருவேன், டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா தான் வெளில வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஜாலியாக இருக்கும். அதே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கான மைண்ட் செட் ஃபார்ம் ஆகிடும். அந்த லாஸை எப்படியாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கீழே விழுதுன்னு சொல்லிட்டு அகெயின் இங்கே போயிட்டு நம்ம ஒரு புட் சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் சைட்வேஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம நல்லா போயிட்டு சிக்கிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் எஸ்எல் எனக்கு கொடுத்த உடனே வந்து அது டார்கெட் கிட்ட வந்து போயிடுச்சு, நான் வந்து ஒரு 10 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன், 10 பாயிண்ட் ஹிட் ஆன உடனே எனக்கு மேல் சைடு என் சைடு வந்து ஒரு 50 பாயிண்ட் இல்லை 100 பாயிண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன்னா ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக வைக்க மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்தால் அதோட பாட்டம்லேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு ஒர்க் ஆகும், பட் ஒரு பேட்டர்ன்னு ஃபார்ம் ஆகும்போது அந்தமாரி ஒர்க் ஆகாது. அது ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரும். அந்த டைமில் என்ன ஆகும்னா ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸாக வச்ச இடத்துலலாம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடும். அந்த டைமில் நமக்கு ஸ்டாப் லாஸ் டக்குன்னு ஹிட் ஆகிடுற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த சார்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். இது வந்து பியரிஷ் ரெக்டாங்கிள், அதாவது இப்போ நம்ம பார்த்தது வந்து புல்லிஷ் ரெக்டாங்கிள். ஏன்னா அதில் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு, இப்போது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதை வந்து பிரேக் பண்ணிட்டு அப்சைடு வந்து போச்சு. ஸோ அதனால் அதை வந்து நம்ம புல்லிஷ் ரெக்டாங்கிள்னு சொல்லணும். இப்போ இது ஏன் பியரிஷ் ரெக்டாங்கிள்னால் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு, தென் இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணுது. என்ன ரேஞ்சுனால் இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்துச்சு, ரெண்டாவது வாட்டி சப்போர்ட் எடுத்துச்சு, அதேமாரி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. ஸோ இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு எந்த சைட் பிரேக் பண்ணுது, டவுன் சைட் பிரேக் பண்ணிட்டு அகைன் இது டவுன்லேயே போகுது. அதனால தான் இதை நம்ம பியரிஷ் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்தா மாதிரி தான், நமக்கு இந்த லெவல் இருக்குது இல்லையா, இதை வந்து நமக்கு நம்ம சேம் டார்கெட்டுக்கு நம்ம இந்த லெவலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம சார்ட்லேயும் ஒரு வாட்டி பார்த்துடலாம், ஸோ தட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே சார்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே ஃபார்ம் ஆகிருக்குன்னா இப்போது இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன ட்ரெண்டில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்த உடனே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ மாட்டிக்கின்னு இங்கேயே இது ரொம்ப நேரமாக சுற்றிட்டு கடைசியாக நமக்கு இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ பிரேக் அவுட் கொடுத்த உடனே நார்மலாக நீங்கள் உதாரணத்துக்கு இந்த கேண்டில் பாட்டமில் ஸ்டாப் லாஸ் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், இது இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணும் போது ஈஸியாக அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடும். அதனால தான் 1:2 ஆர் 1:3ல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்து
நல்லா அழகாக இதோட 50% இந்த லெவலை கால்குலேட் பண்ணி அக்யூரேட்டாக இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிட் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே தான் இருக்கும், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் என் டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் போகணுன்ற ஹோப்பில் போய் பூந்துக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் என்ன ஆகும், நீங்கள் வெளில வரணும்னு நினச்சாலும் மைண்ட் என்ன பண்ணும், சரி லாஸ் அப்படியே ஆனாலும் அடுத்த ட்ரேட்லேயே இதை ரிகவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ட்ரி எடுக்க போயிடுவீங்க. இப்போது இந்த உதாரணத்துலேயே நீங்கள் நினச்சிக்கோங்களேன், இங்கே ஒருத்தர் என்ட்ரி எடுத்துட்டார், ஏன்னா இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸை இங்கே போட்டு இங்கேருந்து ஒரு 3 க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. என்ன நினைப்பார், ஒருவேளை ரிவர்சல் ஆக போதோன்னு இங்கே போய் கால் என்ட்ரி எடுத்த உடனே லைட்டாக மேலே போயிருக்கோம். அகெயின் இங்கேருந்து சடனாக டவுன்ஃபாலில் வரும்போது திரும்ப இங்கே ஒரு புட் என்ட்ரி எடுப்பார், திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இந்தமாரி போயினே இருக்கும் போது என்ன ஆகும், நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் மல்டிப்புளாக ஹிட் ஆகிட்டு டிசிப்ளின் லாஸ் பண்ணிட்டு பெரிய லாஸில் போய் உக்காந்துடும். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னது, அந்த பியரிஷ் ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆச்சு, பிரேக் அவுட் கிடச்சிது, ரீடெஸ்ட் போச்சு, தென் அகெயின் நமக்கு தேவையான டார்கெட் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இந்த சார்ட்டில் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நியூட்ரல் பேட்டர்ன். நியூட்ரல் பேட்டர்ன்னா என்ன, நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடே மார்க்கெட் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச் மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இது எக்ஸாம்பிள் போயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் வந்துடுச்சு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்துடுச்சு. மார்க்கெட் என்ன பண்ணுது, இதுக்குள்ளேயே மாட்டிக்கின்னு போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். எப்படின்னா இந்த இடத்துல மூடினிங்கன்னா பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிடுச்சா. இப்போது மார்க்கெட் இதை எந்த சைடு பிரேக் பண்ணுதோ அங்கேருந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதே மேலே இது போயிடும். அகெயின் இதோட டார்கெட்டும் எப்படி எடுக்கணும்னா, நம்ம இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் தான் அப்சைட் பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லை டவுன் சைடு பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம இந்த லெவலை எடுத்துக்கலாம். அதுக்குன்னு இது லெட்ஸே ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கேருந்தே ஃபார்ம் ஆகிட்டு வருதுன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய டார்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதோட பாதி லெவல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த லெவல்லேருந்து கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் இன்கேஸ் இதுபடி போனோன்னு வெயிட் பண்ணிங்கன்னா ட்ரையல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது சிமெட்ரிக்கல் கான்ட்ராக்டிங் பேட்டர்ன், ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்கினே வருது. இதேமாரி ஒன்று விரிஞ்சிக்கிட்டே போகிற மாதிரியும் நம்ம வரும். ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளில் இங்கே இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியுது. எப்படி தெரியுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா. மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த லெவல்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ண உடனே மார்க்கெட்டோட மூமெண்ட் பாருங்கள், நேராக மேலே போயிடுச்சு, ரீடெஸ்ட்டே இல்லை. ஸோ டார்கெட் எங்கே வைக்கணும், இந்த லெவலில் இருக்குது இல்லையா, இந்த ஓப்பனிங் லெவலில் தான் சேம் நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு சப்போர்ட் வருது இல்லையா, இந்த லெவலில் தான் நம்ம இங்கே டார்கெட்டாக எடுத்துன்னு போகிறோம். அதேமாரி இது மேல் சைடு ஓப்பன் ஆச்சு, சரி ஓகே. அதே கீழ் சைடு பிரேக் அவுட்க்கு சேம் பாருங்கள், இங்கேருந்து இந்த ட்ரெண்டெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, இது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் முதல்ல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே வந்துச்சு, தென் ரெண்டாவது இங்கே இந்த சப்போர்ட் எடுத்துச்சு. நமக்கு எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் இது தான் டார்கெட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு பிரேக் அவுட் ஆச்சு, டார்கெட் நமக்கு கிடச்சிடுச்சு, ரீடெஸ்ட் கூட இல்லை. ஸோ இதுதான் சிமெட்ரிக்கலி கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிள். ஏன்னா ரெண்டும் ஒன்றை நோக்கி வருது பாருங்கள். இப்போ இது எல்லாமே இப்படி ஒரு கோன் மாரி தான் ஷேப் ஃபார்ம் ஆகுது இந்த மாரி. ஸோ எல்லாம் கிட்ட இப்படி வரும்போது மார்க்கெட் இங்கேருந்து உடையும் போது நல்லா பெரிய டைரெக்ஷனுக்கு மூமெண்ட் கிடைக்குது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். அதாவது ஸ்டார்ட் ஆகும்போது குட்டியாக ஸ்டார்ட் ஆகுது, போக போக என்ன ஆகுது, இது நல்லா விரிஞ்சிக்கிட்டே போகுது. இதுவும் சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இதை நம்ம டார்கெட்டாக எக்ஸ்பெக்டட் டார்கெட்டாக எப்போ பிரேக் ஆகுதோ, மேல் சைடு பிரேக் ஆச்சுன்னா மேலே, கீழ் சைடு பிரேக் ஆச்சுன்னா கீழே எடுத்துக்கணும்.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் வந்துச்சு, தென் அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதே டவுன் சைடு பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா இங்கே பிரேக் டவுன் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அகைன் கீழே போயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து சார்ட்டில் வந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் லென்த் வந்து மார்க்கெட் வந்து இங்கே ஒரு நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. என்ன கிடச்சிடுச்சு? ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து இங்கே ஒரு வாட்டி எடுத்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதேமாரி சப்போர்ட் வந்து இங்கே ஒரு வாட்டி எடுத்திருக்கு, இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் லைனும் கிடச்சிடுச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே பிரேக் ஆகிருக்கு? இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம டார்கெட் எங்கே எடுப்போம்? நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சை தான் நம்ம எந்த சைடு உடைக்குதோ அந்த சைடு வந்து டார்கெட்டாக வந்து எடுத்துக்கணும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இதில் காமிக்கிற மாதிரி இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சரில் வருது. பட் நம்ம வந்து இந்த டார்கெட்டில் 1:2 பாதி அல்லது 1:3 இந்த ரேஞ்ச் மட்டும் நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துன்னு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். நீங்கள் இந்த இதில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகும், ரீடெஸ்ட் வந்து தாராளமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் நம்ம இன்றைக்கி பார்த்ததில் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். என்னென்னத்தில் முதல்ல ரிவர்சல் வந்து பார்த்தோம். ரிவர்சலில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா மார்க்கெட் அதாவது டபுள் டாப் அண்ட் டபுள் பாட்டம் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோன்னா கண்டினியூஷன் பேட்டர்ன். கண்டினியூஷன்னா என்னென்னா, இப்போ அப் ட்ரெண்டில் போகுதுன்னா இது இப்படியே தான் போயினே இருக்கும், இது வந்து திரும்ப டவுன் ட்ரெண்டில் வராது. அதேமாரி டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னா இது டவுன் ட்ரெண்டில் போயிட்டே இருக்கும், நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். இந்த ரெக்டாங்கிள் எப்போ பிரேக் பண்ணுதோ அது இன்னும் நல்லா டவுன் ட்ரெண்டில் போயிட்டோம். மூணாவது பார்த்தது நியூட்ரல் பேட்டர்ன். நியூட்ரலில் வந்து டைரக்ஷன் எந்த சைடு நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதோ, இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்தமாரி கான்ட்ராக்டிங் ட்ரையாங்கிளில் இந்த மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். அதேமாரி எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளில் மார்க்கெட் இந்தமாரி ஃபார்ம் ஆகி கீழே பிரேக் பண்ணிச்சு இல்லை கீழே போயிடும். அதேமாரி இல்லைனா மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து மேலே போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தோம். எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த பிரேக் அவுட் நடக்குதுல்ல அந்த பாயிண்டில் வந்து நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். வால்யூம் உள்ளே வந்துச்சுன்னா தான் நமக்கு நல்ல வந்து டைரக்ஷன் வந்து கிடைக்கும். இந்த வால்யூம் வந்து நீங்கள் டேட்டாலேயும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் சென்சிபிள்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருப்பேன். அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஓஐ சேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் என்றைக்காச்சும் காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எந்த சைடு நம்ம மார்க்கெட் சப்போஸ் கீழே சைடு போகுதுன்னா கால் ரைட்டர்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். அதேமாரி மார்க்கெட் மேலே சைடு போகுதுன்னா புட் ரைட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓஐ டேட்டாவில் காமிக்கிறது எல்லாமே செல்லர்ஸ் டேட்டா. ஸோ செல்லர்ஸ் டேட்டாவில் என்ன காமிப்பாங்க, அதாவது யார் செல் பண்ணுவாங்க. இப்போ கால் வந்து ஒரு 100 ரூபீஸில் இருக்குது, இதை செல் பண்ணி அவனுக்கு என்ன லாபம் இருப்போது? இது நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இதை வாங்கினா தான் லாபம்னு நினச்சின்னு இருப்போம். அப்படி கிடையாது. இதை அவன் 100 ரூபாய்க்கு விற்று ஆப்ஷன்ஸில் இந்த 100 ரூபான்றது இன்கேஸ் மார்க்கெட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலன்னா 0.5 ருபீஸ் ஆகிடும், அதாவது 5 பைசா ஆகிடும், 0.05. ஸோ அதனால் கால் ரைட்டர்ஸ் என்ன விரும்புவாங்கன்னா மார்க்கெட்டை கீழே எடுத்துன்னு போகணுன்னு விரும்புவாங்க. புட் ரைட்டர்ஸ் என்ன விரும்புவாங்க, மார்க்கெட்டை மேலே எடுத்துன்னு போகணுன்னு விரும்புவாங்க. இது எல்லாமே நம்ம ஆப்ஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.